ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஏங்க குட்டி கதை அவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. குட்டி கதைன்னு சொன்னோடனே கை தட்டுறான். அப்புறம் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றான், அது எவனுக்குமே புரியல, அதுக்கும் கை தட்டுறான். நீங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பகுத்தறிவு உள்ள ஆட்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், கொஞ்சம் உங்களுக்கு புரியுங்கிறதுனால கை தட்ட மாட்டீங்க. ஆனா நான் குட்டி கதையை சொல்லிட்டு தான் விடுவேன். ஒரு தெரு இருக்கிறது, வியாபார ஸ்தலம். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா தான் மெடிக்கல்ல போய் பொருட்கள் வாங்க முடியும். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா தான் மளிகை பொருட்கள் வாங்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இடத்தில் நடுவிலே ஒரு எருமை மாடு நிற்கிறது. என்ன நிற்கிறது? எருமை மாடு நிற்கிறது. பெரிய கொம்போட எருமை மாடு நிற்கிறது. மக்கள் எல்லாம் மதிப்பிடுகிறார்கள். உடனே ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்யறாங்க, ஆஹா, இந்த எருமை மாட்டை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் வாருங்கள். பெரிய மனுஷெல்லாம் வராங்க, மாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. மாடு அடக்கிறவெல்லாம் வரான், மாடை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்தில் தான் ஒருத்தன் வாரான், கெத்தா, ஸ்டைலா, மாசா ஒரு சின்ன பையன் வரான். எல்லாரும் அந்த பையனை பார்த்துட்டு, இந்த எருமை மாட்டை இவன் மட்டும் எப்படி அடக்குவான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஊரே உத்து பார்க்குது. அந்த பையன் வந்தான், எருமை மாடு முன்னாடி நின்னான், அப்படியே உத்து பார்த்தான், எல்லாரையும் ஏளனமாக பார்த்தான். பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி. வந்துருச்சுங்க, மாடு வந்துருச்சு. மூக்கனாக்கார பிடிச்சா கூட்டு போயிட்டான். அப்படியே சுத்தி இருந்தவங்க எல்லாம் கலங்கி போய், தம்பி உன்னால் மட்டும் எப்படி முடிந்ததுன்னா, மாட்டோட ஓனர் நான் கூப்பிட்டா வராதாடான்றான். மாட்டோட ஓனர்னா நான் கூப்பிட்டா வராதான்ட்டான். இந்த கதையில ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த கதை யாருக்காச்சும் தேவையா? மாடு பிடிக்கிற கதையும் புல்லு பிடிக்கிற கதையும் அவங்களுக்கு தேவை? ஏங்க, தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழா நடத்துறாங்க, நமக்கு ஏங்க குட்டி கதை? உலகத்தினுடைய மிக உயர்ந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது. அறிவு வீடு கிடந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய கதைகளை படிக்க சொல்கிறோம், விஞ்ஞானத்தை வளர்க்க சொல்றோம். நீ என்ன குட்டி கதை சொல்லிட்டு இருக்கிற? நாட்டை குட்டிச்சவராகிறதுக்கா? இந்த நாட்டை மதில் சுவராக மாற்றுவதற்கு எங்களுடைய தலைவர் இருக்கிறார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவர் பார்த்துப்பாரு. இந்த குட்டி கதையெல்லாம் இங்க எடுபடாது. குட்டி கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஓவர். ஆக அந்த 15 நிமிஷமும் முடிஞ்சு போச்சு. இந்த சூழல்ல ஒன்னே ஒண்ணுதான், நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம் ஒரு ஓட்டு அல்ல, ஒவ்வொருவரும் 100 ஓட்டு. நான் இப்ப சொல்றேனே, மேடையில் ஏறிக்கிட்டு இந்த கேமரா முன்னாடி பேசுறேனே, அது போகுது, அவரை 10 லட்சம் பேருக்கு போகும், 20 லட்சம் பேருக்கு போகுமா? தாய்மார்களே, எடுத்து சொல்லுங்க.